வணக்கம் மாணவர்களே. This is day 13 spoken English video specially made for government school students. So far we have published 12 spoken English videos. இதுவரைக்கும் வெளியிட்ட அந்த 12 spoken English வீடியோக்கள்ல 10 விதமான சப்ஜெக்ட்ஸ், நிகழ்காலத்துல நடக்கின்ற செயல்கள், கடந்த காலத்துல நடந்த செயல்கள், எதிர்காலத்துல நடக்க இருக்கின்ற செயல்கள், இவைகளை பற்றியெல்லாம் பேசினா எவ்வாறெல்லாம் பேச முடியும், எவ்வாறெல்லாம் கேள்வி கேட்க முடியும், எவ்வாறெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை 1 by 1 ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு வழங்கி அதை நீங்களும் பயிற்சி செஞ்சு இப்ப ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 80% ஆஃப் இங்கிலீஷை நீங்க நினைக்கிறத மைண்ட்ல கொண்டு வந்து பேசுகின்ற அளவுக்கு தயார் நிலையில இருப்பீங்க. Am I right or not? சொல்லுங்க பார்க்கலாம். Am I right or not? கேட்கல. குட். இதுக்கப்புறம் வரக்கூடிய 10 வீடியோக்கள் தான் மிக முக்கியமான வீடியோக்கள். இந்த வீடியோக்களுக்கு அலைன்மெண்ட் வீடியோ அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அது என்ன சார் அலைன்மெண்ட் வீடியோ அப்படின்னா, இது வரைக்கும் நாம கற்றுக்கொண்டதை எப்படி ஒரு வரிசைப்படுத்தி, ஒரு ஒருங்கமைச்சு, ஒரு கோர்வையா, ஒரு தொடர்பு படுத்தி, இன்னும் தெரியாதவைகளை எல்லாம் சேர்த்து தொடர்ச்சியா எவ்வாறு நம்ம தங்கு தடை இல்லாம பேசலாம், அதற்கான முக்கியமான விவரங்கள் தான் இனி வரப்போகின்ற இந்த அலைன்மெண்ட் சீரியஸ் 10 வீடியோக்களும். அதுல முதல் வீடியோவான இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, தமிழ்ல இணைப்பு சொற்கள். நம்ம ஏற்கனவே நம்ம நினைக்கிறத வாக்கியமா பேச தெரியும். ஆனா ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்து கூட இணைச்சு பேச இன்னும் நம்ம பழகல இல்லையா? அதை தான் இப்ப சொல்லி தரப்போறேன். இந்த இணைப்பு சொற்கள் பொதுவா ஆங்கிலத்துல 3 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னன்னு ஸ்கிரீன்ல பாருங்க. 1 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், 2 சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், 3 கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன். இந்த 3 வகையான இணைப்பு சொற்களையும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு வீடியோவா இனி பார்க்கலாம். இந்த வீடியோல நாம முதல்ல சொன்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எங்க பயன்படுத்தலாம் சார், அல்லது எதற்காக பயன்படுகிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, these coordinating conjunctions are used to connect two words or two more words, two sentences or two more sentences. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைக்கவோ, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வாக்கியங்களை இணைக்கவோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பயன்படுகிறது. சரி, இப்ப ஸ்கிரீன் பாருங்க. நிறைய இருக்கு. அதுல நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. அண்டு, பட், ஆர், ஃபார், எட், சோ. இந்த ஆறும் நாம பேசுகின்ற பொழுது அடிக்கடி பயன்படுத்துகின்ற இணைப்பு சொற்கள். எப்படி சார் பயன்படுத்தலாம் அதை சொல்றதுக்கு முன்னாடி இதற்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. அண்டு அப்படின்னா மற்றும் அல்லது மேலும் அப்படின்னு அர்த்தம். இது வாக்கியத்தை கூட சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். இப்போதைக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. அண்டு அப்படின்னா மற்றும் அல்லது மேலும். பட் அப்படின்னா ஆனால், ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். ஆர், ஓஆர், ஆர், ஆர் அப்படின்னா அல்லது, இது அல்லது அது அப்படின்னு சொல்றல அந்த அல்லது. அடுத்து ஃபார். ஃபார் இடையில பயன்படுத்துறோம் நம்ம. அதற்கு எப்படி முழு மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதற்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த வீடியோ எல்லாம் எதற்காக போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ எம் பப்ளிஷிங் ஆல் தீஸ் வீடியோஸ் ஃபார் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபார் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ்
ஸ்போக்கன் இங்கிலீஷை டீச் பண்ணுவதற்காக இந்த வீடியோஸை நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்ப அதற்காக அப்படின்ற மீனிங்ல நம்ம எடுத்துக்கணும். அதற்கடுத்து 8 YET 8 8னா இன்னும்னு அர்த்தம். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இன்னும் இருக்கு அதையும் சொல்ல போறோம்னா இந்த 8 போட்டு இணைச்சிக்கணும். லாஸ்டா சோனா அதனால் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, அதனால இத பண்ண சார் அப்படின்றோம்ல, அதுதான். சரி, இப்போ வாங்க ஒவ்வொரு கன்ஜெக்ஷனையும் எப்படி வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கள்ல நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட வாக்கியங்களை வச்சுதான் இந்த இணைப்பு சொற்களையும் சேர்த்து பேச போறோம். பேசலாமா? கன்ஜெக்ஷன் பாருங்க. அண்டுன்னா என்ன சொன்ன? மற்றும் அல்லது மேலும் சொன்ன இல்லையா? இப்ப பாருங்க, ஐ ஸ்பீக் தமிழ் அண்டு ஐ ஆல்சோ ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் ஐ ஆல்சோ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் தமிழ் பேசுறேன் மற்றும் ஆங்கிலமும் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார், இப்ப இது பாருங்க. யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீ மற்றும் நான் நண்பர்கள். நீயும் நானும் யாரு? நண்பர்கள். யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சார் ஆர் போட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஐ வந்திருக்கு சப்ஜெக்ட் பக்கத்துல, ஏன் சார் ஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னு என்ன டவுட் தோணுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தோணி இருக்கணும். தோணுதா? குட். ஏன் போட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சப்ஜெக்ட் பாருங்க, யூ அண்ட் ஐ, நீ மற்றும் நான். இங்க ஐ மட்டும் இல்ல, கூடுதலா இன்னொரு சப்ஜெக்டும் இருக்கு. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தா அது ப்ளூரல் சப்ஜெக்டா மாறிடும். ப்ளூரலா இருந்தா அங்க ஆர் போடணும் அப்படின்னு நம்மளோட பிரசன்ட் கண்டினியூஸ் வீடியோ டே 2 வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம். ரீகால் பண்ணி பாருங்க, ஞாபகம் வரும். சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி தான் வேர்ப போடணும். சரியா? இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. ஷர்மிளா அண்ட் சந்துரு ஆர் ஸ்டடியிங் இன் 9th ஸ்டாண்டர்ட். ஷர்மிளா அண்ட் சந்துரு ஆர் ஸ்டடியிங் இன் 9th ஸ்டாண்டர்ட். சந்துரு மற்றும் ஷர்மிளா 2 பேரும் எங்க படிக்கிறாங்க? 9ஆம் வகுப்புல படிக்கிறாங்க. சரிங்களா? அண்ட இது போல இடங்களில் எல்லாம் நாம பயன்படுத்தணும். 2 வாக்கியங்களை இணைக்கலாம், 2 வார்த்தைகளை இணைக்கலாம். சரிங்களா? இப்ப அண்ட பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு வாக்கியம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கடைசியா உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அப்ப நிறைய சொல்லலாம். அடுத்த கன்ஜெக்ஷன் பாருங்க. பட்னா என்ன மீனிங் சொன்ன? ஆனால் இல்லையா? ஆனால். இப்ப பாருங்க, ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் பட் he is speaking மலையாளம். I am speaking English but he is speaking மலையாளம். நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் அவன் மலையாளம் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்ப நான் ஒண்ணு பேசுறேன், அவங்க ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா நடுவுல இந்த ஆனால் அப்படின்ற கன்ஜெக்ஷனை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு, நான் காஃபி குடிக்கிறேன், நீ டீ குடிக்கிற. நான் காஃபி குடிக்கிறேன் ஆனா நீ டீ குடிக்கிற. எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரிங்க் காஃபி பட் யூ ட்ரிங்க் டீ. ஐ ட்ரிங்க் காஃபி பட் யூ ட்ரிங்க் டீ. புரியுதா? பட் எங்க யூஸ் பண்ணலான்னு. இப்ப தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்களேன். நான் லேட்டா வந்தேன் ஆனா டீச்சர் என்ன திட்டல. எப்படி சொல்லலாம்? கடந்த காலத்துக்குள் ஒரு கடந்த காலம் பயன்படுத்த சொல்லி இருக்கோம். சரியா? அதை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸ் உங்களால சொல்ல முடியுதா பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் லேட்டா வந்தேன் ஆனா டீச்சர் என்ன திட்டல. ஐ ஹேட் கம் லேட் பட் டீச்சர் டிட் நாட் ஸ்கோல்ட் மீ. ஐ ஹேட் கம் லேட், நான் லேட்டா வந்தேன், பட் ஆனால் டீச்சர் டிட் நாட் ஸ்கோல்ட் மீ. டீச்சர் என்ன திட்டல. புரியுதா? வாக்கியங்களை ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை கூட இணைச்சு என்ன பண்ணலாம், இது மாதிரி பேசலாம். புரியுதா? புரியலன்னா திரும்ப ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கன்ஜெக்ஷன் பாருங்க. ஆர்னா என்ன சொல்லியிருக்க? அல்லது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஆர் யுவர் ஃபாதர்
must come here. You or your father must come here. நீ அல்லது உன்னுடைய அப்பா கண்டிப்பா இங்க வரணும். அல்லது அதுதான். I like தமிழ் or English. I like தமிழ் or English. நான் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை விரும்புகிறேன். சரியா? I like apple or jackfruit. I like apple or jackfruit. நான் ஆப்பிள் அல்லது ஜாக்ஃப்ரூட்டை விரும்புகிறேன். எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி, அது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மீனிங். சரியா? இப்ப ஆருக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா எங்க யூஸ் பண்ணலான்னு? அடுத்த கன்ஜெக்ஷன் பாருங்க. ஃபார். இது மேக்சிமம் 2 வார்த்தைகள் அல்லது 2 வாக்கியங்களுக்கு இடையில இணைப்பு சொல்லா வர்றதை விட ஒரு வாக்கியத்துக்குள்ளேயே இன்பிட்வீன்லயே வந்துடும். இப்ப நான் ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ ஜாப். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ ஜாப். மேக்சிமம் ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே இந்த ஃபார் வந்து உட்காந்துக்கும். ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ ஜாப். ஐ எம் ரன்னிங் ஃபார் திஸ். நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஐ எம் ரன்னிங் ஃபார் திஸ். எதற்காக அப்படின்ற மீனிங்ல வச்சு சொல்லணும். அவள் தான். ஐ எம் ரன்னிங் ஃபார் திஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பஸ். நான் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். புரியுதா? ஒரு சென்டென்ஸ்குள்ளே மேக்சிமம் இந்த ஃபாரை வச்சு பேசிடலாம். அடுத்த கன்ஜெக்ஷன் பாருங்க. எட்டு. எட்டுனா இன்னும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்ப ராம்ஜி சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நான் இன்னும் கத்துக்கல. இது எப்படி சொல்லலாம்? ராம்ஜி சார் இஸ் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் yet I did not learn. ராம்ஜி சார் இஸ் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் yet I did not learn. ராம்ஜி சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் நான் என்ன பண்ணல? நான் இன்னும் அதை கத்துக்கல. சரிங்களா? இப்ப நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஆனாலும் அந்த ஃபுட்டு இன்னும் வரல. அப்ப எப்படி சொல்லலாம்? கடந்த காலத்திற்குள் ஒரு கடந்த காலத்தை வச்சு இந்த சென்டென்ஸை சொல்லலாம். I had ordered food yet it did not come. I had ordered food yet it did not come. அப்ப இந்த எட்டு யூஸ் பண்ணும்போது கூட எப்படி பட் யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்துறோமோ அது போல எட்டு யூஸ் பண்ணும்போது கூட ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணணும். மேக்சிமம் அப்படிதான் அமையும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன சார்? ஒரு நாட்டு இல்லாத சென்டென்ஸ், ஒரு நாட்டு இருக்கிற சென்டென்ஸ், ஒரு நேர்மறை வாக்கியமோ ஒரு எதிர்மறை வாக்கியத்தையும் இணைச்சி பேசும்போது இந்த பட்டு எட்டு இதெல்லாம் பயன்படுத்தினா ஆப்டா இருக்கும், பொருத்தமா இருக்கும். சரிங்களா? இன்னொரு வாக்கியம் பாருங்க. She is waiting for the bus yet it doesn't come. இங்க present continuous tense, இங்க present tense. She is waiting for the bus yet it does not come. புரியுதா? அவள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றாள், இன்னும் அது வரவில்லை. சரியா? இப்ப கடைசி கன்ஜெக்ஷன் பாருங்க. சோ அதனால் எப்படி சொல்லலாம்? நான் களைப்படைஞ்சிட்டேன், அதனால நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். புரியுதா? இப்ப அவளுக்கு புத்தகம் படிக்கிறது பிடிக்கும், அதனால நான் புத்தகம் கொடுத்தேன். எப்படி சொல்லலாம்? She likes reading so I gave book. அவளுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும், so நான் புத்தகம் கொடுத்தேன். She likes reading so I gave book. நான் புத்தகம் அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. இந்த டீ வந்து ரொம்ப சூடா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி குடிச்சா சூடு ஆறிடும் இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? The tea is hot so wait. Simple. The tea is hot so you wait. Okay? The tea is hot so you wait. அவ்வளவுதான் மாணவர்களே. இது போல நீங்க ஏற்கனவே கத்துக்கிட்ட இந்த 12 வீடியோக்களிலும் கற்றுக்கொண்ட வாக்கியங்களை இந்த 13வது வீடியோல நான் கொடுத்திருக்கிற இந்த கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களா இணைச்சி பேச பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன் ஸ்கிரீனை பாருங்க. இந்த கன்ஜங்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கன்ஜங்ஷனுக்கும் 2 வாக்கியங்கள் நீங்க தப்பில்லாம
பேசி பார்க்கணும், தப்பு இல்லாம எழுதி பார்க்கணும். சரிங்களா? இப்ப நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்றது எனக்கு எப்படி தெரிய வரும்? இந்த கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரியும். நல்லா கவனிங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரியும். யோசிச்சு கரெக்டான கன்ஜெக்ஷனோட சென்டென்ஸை கமெண்ட்ல போடுங்க. ஓகே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் இது போல பயனுள்ள அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I am Ramji, take care. Bye bye.